தற்போதைய அண்மை செய்தியாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அரசியல் தலைவர்கள் பாராட்டும் நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் அரசின் நோக்கத்தை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை விட தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கூடுதலான சலுகைகளை அளிக்கிறது என்றும் ப. சிதம்பரம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் ப. சிதம்பரம் அவர்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் அரசின் நோக்கத்தை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்றும் ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை விட தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கூடுதலான சலுகைகளை அளிக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் பாராட்டும் நன்றிகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். டாப்ஸ் திட்டம் 9 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பே. சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். டாப்ஸ் திட்டம் 9 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பே. சண்முகம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அரசு ஊழியர்களின் அடிவயிற்றில் பால் வார்த்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம்.